வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதுமின்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து உங்களை விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை சபை கட்டுவதை இங்க பேதுரு பில்டிங் ஸ்ட்ரக்சரோட என்ன பண்றாரு? பொறுத்துறாரு. அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிரமிடா இருக்குது. என்னவா இருக்குது? பிரமிடா இருக்குது. பிரமிடோட பொறுத்துறான்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட சபையா இருந்தாலும் சரி, 7 சர்ச்சேஜ்ல வந்த சபையும் அவ்விதமா தான் கட்டப்படணும் இல்லைங்களா? ஏன்னு சொன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொன்னா இதுதான் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரா இருக்குது இல்லைங்களா? இதான் ஒரு பரிபூர்ண மனிதன் அண்ட் 7 சபை காலங்களாய் வந்த மனவாட்டி. ஆமென். அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னா விசுவாசம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்னேன், விசுவாசத்துக்கு கீழே அடிப்படை அஸ்திபாரம் இருக்குது, அதான் வெளிப்பாடா இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அது கீழே இன்னொன்னு இது கட்டணும்னாவே ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வேணும் இல்லைங்களா? கನ್ನடದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இயேசு கிறிஸ்துವಿನ ಬಗ್ಗೆ ಇರುವ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕು. அந்த வெளிப்பாட்டுல தான் சபை கட்டப்படுது. வெளிப்பாடாகிய கல், அது பேதுரு 16ஆம் அதிகாரத்துல பார்த்தது அதுதான் வெளிப்பாடாகிய கல். அது வெளிப்பாடு இருந்தா மட்டும்தான் ஒரு மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்போ இங்க கட்டும் போதே மறுபடியும் பிறக்கிற அனுபவம் அங்க இருக்குது இல்லைங்களா? ரெண்டாவது இன்னொரு சில காரியம் சொல்றேன். இதுக்கு இன்பிட்வீன் கேப்ல ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவி இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல இல்ல, இது ஆக்சுவலி பரிசுத்தாவி இருக்கணும் இல்லையா? அப்படிதான் பேசுறேன். பரிசுத்தாவி இருக்கணும் இல்லைங்களா? இப்ப இங்க இருக்கும்போது இங்க ஒரு தீர்க்கதரிசி, இங்க ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் தான், ஃபாரின் அமெரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர் தான், நல்ல ஃபேமஸான பிசிஎஃப் உடைய ஓல்டு பாஸ்டர், பழைய பாஸ்ட். அவர் பேர் லானி ஜெங்கின்ஸ் சொல்லிட்டு. அந்த காரியத்தை நான் கேட்டேன். நான் திரும்ப அந்த காரியம் உங்களுக்கு சொல்றேன், பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்த பிரமிடை குறிச்சு பேசும்போது சொல்றேன். அவருடைய பையன் ஜெப் ஜெங்கின்ஸ் சொல்லிட்டு அவர் தான் அந்த பிசிஎஃப் உடைய பிசிஎஃப் பிரதர்ஸ் பிலீவர்ஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சொல்லிட்டு அமெரிக்கா தேசத்துல ரொம்ப ஃபேமஸான சபை. அந்த சபை ரொம்ப இன்ஸ்பிரேஷனா, அநேக காரியங்கள்லாம் இன்ஸ்பிரேஷனா அந்த சபையை குறிச்சு நான் பார்ப்பேன். அப்ப அந்த சபையுடைய முன்னாள் பாஸ்டர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டீச்சர், அந்த பாஸ்டர் லானி ஜெங்கின்ஸ் சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பாஸ்டர், ரொம்ப அருமையா வேதத்தை போதிச்சவர் இப்ப இல்ல இல்லைங்களா? அவர் மகிமைக்குள்ள பிரவேசிச்சிட்டாரு. அந்த ஊழியக்காரோட பையன் தான் ஜெப் ஜெங்கின்ஸ், அவர் பேர் தான். அவர் என்ன பண்றாரு சொன்னா, ஒரு நாள்ல செய்திகளை, இப்போ அந்த ஜெப் ஜெங்கின்ஸ் செய்தியில இல்ல, அவர் செய்தியில இல்ல, செய்தியை விட்டு வெளியே வந்துட்டார். இந்த செய்தி இந்த உபதேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்போ அந்த நபர் ஒரு நாள் அவன் தகப்பன் போனாராம். யார்கிட்ட போனாராம்? தகப்பன் இடத்துல போய் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்ப நம்ம சபையில யாருக்குமே பரிசுத்த ஆவி இல்லைன்னா, என்ன சொன்னாரா? நம்ம சபையில யாருக்குமே பரிசுத்த ஆவி இல்லையா? யாருக்குமே. ஆமா, ஏன்? தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, ஒரு பரிபூர்ண மனிதன் எப்படி கட்டப்படணும்? ஃபர்ஸ்ட் விசுவாசம், விசுவாசத்தினால விசுவாசத்தோட இதை கூட்டணும், வல்லமை, வல்லமையோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம். இங்கதான் தீர்க்கதரிசி பரிசுத்தாவியை போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தலைக்கல் வருது. அவ பரிசுத்தாவி இந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு அநேக பேர்ல நம்ம சபைகள்லயும் நமக்குள்ள என்ன இல்ல, இதுல ஏதோ ஒன்றுல ஸ்டக்காய் நிக்கிறோம் இல்லையா? ஒரு சிலர் நாலேஜ் இந்த இடத்துல தேவ மேமம் இல்லாம இருக்குது, ஒரு சிலர் பொறுமை இல்லாம இருக்குது, ஒரு சிலர் பொறுமை இல்லாம இருக்குது, தேவனை போல தன்மை இல்லாம இருக்குது, சகோதர சிநேகம் இல்லாம இருக்குது, ஒரு சிலருக்கு தேவோட வல்லமை இல்லாம இருக்குது, ஒரு சிலருக்கு விசுவாசமே எல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் ரீச் பண்ணாதானே அங்க பரிசுத்தாவி வரும். கரெக்டுங்களா? சொல்லப்படுதுங்க உனக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம சபையில யாருக்குமே என்ன இல்ல, பரிசுத்தாவி இல்ல. என்ன உங்க பதில்? இந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? அவர்கிட்ட பாஸ்டர் லானி ஜெங்கின்ஸ் கிட்ட கேக்குறாரு. அவர் ஜெப் ஜெங்கின்ஸ் கேக்குறாரு. ஒரு மெசேஜ்ல இல்ல. இப்போ அவர் இருக்கும்போது நல்ல ஒரு ஃபைனஸ்ட் பாஸ்டர் அவங்க அப்பா. நம்மளோட செய்திகள் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய செய்திகள் பார்த்திருக்கிறேன். ரொம்ப அருமையா டீச்சிங் பயங்கர பண்ணுவாரு. இப்போ இல்ல, அப்போ நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, பரிசுத்தாவியே இல்ல, பரிசுத்தாவியே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அடுத்த 2 செய்திகளை படி போய் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி கொடுத்த பின்பதாக இருக்கிற அடுத்த 2 செய்திகளையும் படி போய் இப்படி சொல்லும் போது அந்த 2 செய்திகள் அதுக்கப்புறம் வாட்சி ஆமா, எஸ், பரிசுத்தாவி இருக்குது அப்படின்னா எப்படி?
எப்படி அது அடுத்த 2 செய்திகள், இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த 2 செய்திகளை வீட்டுல போய் பாருங்க என்ன செய்திகள்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்ல நான் தான் தவறா புரிஞ்சுக்கொண்டேன், ஆமா பரிசுத்தாவி நமக்குள்ள கிரியை செய்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இங்கதான் பரிசுத்தாவி, உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கிறேன், இங்கதான் பரிசுத்தாவி இருக்குது, விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இங்கெல்லாம் என்ன இல்ல, பரிசுத்தாவி இல்லையா? இல்லன்னு நாங்க அர்த்தம். அவர் கேட்டு கொஸ்டின் கரெக்டானது என்ன? என்னங்க மூளைக்கல் தலைக்கல், இது கரெக்ட் தான். இந்த இடத்துல பரிசுத்தாவி ஒரிஜினலா அந்த டயகிராம் பார்த்திருக்கீங்களா? நான் காட்டுறேன். ஒரிஜினல் டயகிராம் ஐ திங்க் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இதுதான் இங்க பரிசுத்தாவி இருக்குது இல்லையா? உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஃபெய்த், வெர்ச்சு, இதெல்லாம் வந்த பின்னாடி பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு வரும். தீர்க்கதரிசி அப்படிதான் டயகிராம் வந்து அவர் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன இந்த செய்தி எப்படி தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, இதை உபதேசமா தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த செய்தி உபதேசமா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவருக்கு எங்க கிடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி அவர் ஹண்டிங் ட்ரிப் போகும்போது, காட்டுக்கு ஹண்டிங் ட்ரிப் போகும்போது மரத்து மேல சாய்ந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு இந்த வார்த்தைகள்லாம் அவர் கிடைச்சி சொல்றாரு. இப்படிதான் இந்த காடுகள்ல பெற்றுக்கொண்டேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சொல்லி இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பேதுரு எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னேன். அதே போல பவுல் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னேன். இவங்க எல்லாம் பிரமிடை குறிச்சு பேசுறாங்க. பவுல் என்ன சொல்றாரு, இவர் சபையாகிய பிரமிடை குறிச்சு பேசுறாரு. பேதுரு தனிப்பட்ட மனுஷனுடைய பிரமிடை குறிச்சு பேசுறாரா இல்லையா? சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அதை குறிச்சு பேசுறாரு. இங்க இயேசு கிறிஸ்துவும் பேசுறாருன்னு நான் சொன்னேன். தீர்க்கதரிசி இதனுடைய முடிவின் பாகத்தை கொண்டு வந்தார். ஆமென். சரி, தீர்க்கதரிசி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து பேதுரு நமக்கு காட்டல, பவுலும் காட்டல. ஆனா தீர்க்கதரிசிக்கு தான் அந்த டிராயிங் கொடுக்கப்படுது. பில்டிங் ஸ்ட்ரக்சர், பிரமிட் ஸ்ட்ரக்சர் அவர் தான் கொடுக்கப்படுது. அவர் எப்படி டயகிராம் போடுறாருன்னா இப்படி போடுறாரு. அதுக்கப்புறம் இதோட கூட சபை காலங்கள் இணைக்கிறார். அதுக்கப்புறம் இதோட கூட தலைக்கல்ல கொண்டாந்து இணைக்கிறார். ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி கொண்டாந்தது சபை காலங்கள். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சபை காலம் 1960 வருஷத்துல தீர்க்கதரிசி சபை காலங்கள் செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சார். 61 வரைக்கும், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் வரைக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறம் 62 வருஷம் நம்ம பார்த்தோம். 62 வருஷத்துல தான் இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. கன்னடದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರನ್ನ, ಒಂದು ಪರಿಪೂರ್ಣ ಮನುಷ್ಯನ ವಲರ್ಚಿ ಅಂದ್ರೆ ಬೆಳವಣಿಗೆ. ಒಂದು ಪರಿಪೂರ್ಣ ಮನುಷ್ಯನ ಬೆಳವಣಿಗೆ. அந்த பரிபூர்ண மனுஷன் யாருன்னா கிறிஸ்து இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ஸ்டெப் அப் போடும்போது நான் ஆல்ரெடி சொன்ன, லாஸ்ட் வீக் போட்ட அந்த பாகத்துல சொல்றேன் உங்களுக்கு. ஃபெய்த் சொன்னேன். ஃபெய்த் உருவாகிறதுக்கு கீழே என்ன வேணும்னு சொன்னா ரெவலேஷன். இது முன்னாடி ஃபெய்த் கீழே ஃபர்ஸ்ட் ஒரு நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, ரெவலேஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுல தான் அவன் என்ன பண்ண முடியும். அதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவமா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு மறுபடியும் பிறக்கிற அனுபவம், அந்த வெளிப்பாட்டினால்தான் புதிய பிறப்பின் அனுபவம் வருது அவனுக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன், born again சொல்ல மாட்டேன் நான். born again கிடையாது, நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ், புதிய பிறப்பின் அனுபவம். இந்த புதிய பிறப்பின் அனுபவம் வந்த பிறகு ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேல வருது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பில்டிங் எல்லாம் இருக்குது, பில்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னு மேல கட்டணும்ன்ற தீர்க்கதரிசி கட்டுற ஸ்ட்ரக்சர், கட்டுற அந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு ஆர்கிடெக்சர் மெத்தட்ல பேசுறாரு. அப்ப கட்டும் போது இதெல்லாம் பிளாக் ஸ்டோன்ஸா இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் மேல கட்டும் போது உள்ள என்ன வேணும் சொன்னா சிமெண்ட் வேணும், சாந்து வேணும். அதான் நோவோட பேழையை கட்டும் போது, நோவோட பேழையை மரங்களால கட்டப்பட்டுச்சு. கட்டப்படும் போது அந்த பேழையை அது என்ன மரத்தால கட்டப்பட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? கொப்பேர் மரத்தால கட்டப்பட்டுச்சு. கட்டப்படும் போது அந்த மரத்துக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த மரம் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மரமா இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அது ஃபுல்லா என்ன இருக்குது தெரியுமா உங்களுக்கு? செய்தி படிச்சிருக்கீங்களா? ஹோல்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப தேவன் சொல்றாரு, நீ கொப்பேர்ன்ற மரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது கொப்பேர் மரத்தை எடுத்துக்கிறேன். நோ, போய் ஆண்டவரே அது கொப்பேர் மரம் சரியில்லை, நான் போய் என்ன பண்றேன், டீ குட்டி எடுத்துக்கிறேன், இல்ல நான் ரோஸ் உட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நல்ல ஸ்ட்ராங்கான மரம், ஏன்னா பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்க, எடுத்துக்கிறேன்னு சொல்ல அவரு இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு, தேவன் சொன்ன கொப்பேர் மரத்தை எடுத்துக்கிறார். ஏன்னா இதெல்லாம் முன் அடையாளங்களா இருக்குது.
அங்க இருக்கிற ஒரு ஒரு டிம்பர்ஸும் ஒரு உட்டும் ஒன்னொன்னு வந்து ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் சபைக்கு அடையாளமா இருக்கு. ஆமா, அது ஒட்டுமொத்தமா சேர்த்தும் போது கிறிஸ்து அடையாளமா இருக்கு. பேலை கிறிஸ்து தான் நான் சொல்றேன். அப்போ ஃபுல்லா அது ஹோல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குது? ஹோல்ஸா இருக்குது. இப்ப என்ன சொன்னாரு? அந்த ஹோல்ஸா மரத்தை எடுத்துக்கணும். என்ன பண்ண சொன்னா, கீழ்னா கஃபார்னு சொல்லப்படுது. கஃபார் கீழ்னு சொல்லப்படுது. பிட்ச்னு சொல்லப்படுது. பிட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. பிட்ச்னு சொன்னா கீழ்னு அர்த்தம். நீங்க கடல் என்ன எழுத்துற குத்தில அது ஓதுரி குத்துங்க. நீ அந்த மரத்தை செலக்ட் பண்ணு, அதுல உள்ளும் புறமும் என்ன பூசு? கீழ் பூசு அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஸ்ட்ரக்சரிக்கல் பில்டிங்கை குறித்து சொல்லப்படுது. நோ பெரிய பில்டிங் தானே. அந்த பில்டிங் என்ன பண்ணுது சொன்னா, ஒரு நாள் என்ன ஆகுது? மழை வரும்போது என்ன ஆச்சு? அதுவும் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு டைனாமிக் பவர், டைனாமிக்ஸ் தேவைப்படுச்சு. அதுக்கு என்ன தேவைப்படுச்சு? ஒரு டைனாமிக் பவர், உயிர்ப்பிக்கிற வலிமை இல்லைங்களா, உந்து சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த பேலை இயந்திர சக்தியா இருந்துச்சு. இயந்திர சக்தி. அதுக்கு மேல எடுக்கிறதுக்கான டைனாமிக் சக்தி தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா. அதுதான் மழையா இருந்துச்சு. அதான் மழை, அதான் மலை. கண்டத்துல ஏன் மலையாள அது எந்திர சக்தி என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. சரி, அப்ப அது பேழை, அந்த கட்டப்படுற அந்த பேழை வந்து உள்ளும் புறமே என்ன பண்ண? கீழ்பூஸ். அந்த கீழே பிச்சுன்னு சொல்லப்படுச்சு. இந்த பிச்சுன்ற வார்த்தைக்கான சரியான ஹீப்ரு வார்த்தை கஃபார். கஃபார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, மீட்புன்னு அர்த்தம். கஃபார் என்ன அர்த்தம்? மீட்புன்னு அர்த்தம். மீன்ஸ் அது சரியா எதுக்கு அடையாளமா இருக்கு சொன்னா, பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. அந்த மரம் ஒரு மனுஷனுக்கு அடையாளமா இருக்குது. எப்பேற்பட்ட மனுஷன் சொன்னா, அநேக ஓட்டையில் உள்ள பாவமும் ஓட்டையில் உள்ள பலவீனம் உள்ள மரமா இருக்குது. அது ஒரு விசுவாசி. அந்த விசுவாசியை எடுத்து அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஒரு சர்ச் ஸ்ட்ரக்சர் அடையாளமா, ஒரு சர்ச். அது நோட பேல ஒரு சர்ச்சுக்கு பொருத்தலாமா? ஒரு சர்ச். அதுல ஒரு டிம்பரை ஒரு உட்டை எடுத்து பொருத்தும் போது டோட்டல் மரத்தை வந்து இந்த மரம் அந்த மரத்தோட இணைக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன பேஸ்ட் வேணும். அந்த பேஸ்ட் தான் என்னவா இருக்குது சொன்னா, கஃபார் ஆகிய அந்த சாந்தா இருக்குது. கஃபார்னு சொன்னா என்னங்க? கீழா இருக்குது. அந்த கீழ் தான் என்ன பண்ணுச்சு சொன்னா, அந்த மரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. மீன்ஸ் அந்த மரத்துல என்ன இருந்துச்சு? ஹோல்ஸ் இருந்துச்சு. அது மேல பூசும் போது அந்த ஓட்டைகள் வழி அந்த மரத்துக்கு ஒரே ஒரு குணம் இருந்துச்சான். அது மேல எது போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிற பவர் இருந்துச்சான். என்ன பண்ணுது? தனக்குள்ள அப்சர்வ் பண்ணுது. அப்படின்னா மேல உள்ளும் புறம் கீழ் பூசும் போது அது உள்ளிருந்து போய் வெளியிலிருந்து உள்ள போய் அந்த கஃபாரை உள்ள தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டான் டைட்டா. அப்போ இது வரைக்கும் இருக்கிற மோசமான பலவீனமான மரம் இருக்கிறதுல பலமான மரமா மாறிடுச்சான். அதான் வசனம் சொல்லுது, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன். அந்த பலன் தான், அந்த பலவீனம் தான் அந்த மரம். அந்த பலன் தான் அந்த கஃபார். கஃபாருடைய மீட்பின் செய்தி. அப்போ அந்த அந்த பேலையாகிய அந்த ஸ்ட்ரக்சர்ல, அந்த பில்டிங்ல அது பூசப்பட்டுச்சு. எகைன் இந்த பில்டிங்ல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, இந்த பில்டிங்ல இருக்கிற பிளாக்ஸ்க்கு சென்டர்ல எதை வைக்கணும்னு சொன்னா, இதுவும் ஒட்டுறதுக்கு என்ன தேவைப்படுது? பேஸ்ட், சாந்து தேவைப்படுது. எப்பொழுதுமே சாந்து பரிசுத்தாவியா இருக்குதுன்ற. ஆல்ரெடி இது பில்டிங் ஒண்ணு கிடையாது. நான் சொன்னேன் தனிப்பட்ட பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த கல் இதோட கூட ஒட்டுறதுக்கு தேவைப்படுது இல்லையா? என்ன தேவைப்படுது? பேஸ்ட், பரிசுத்தாவி ஆகிய சாந்து தேவைன்ற. ஆல்ரெடி சொன்ன அந்த நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் சொன்னேன். புதிய பிறப்பின் அனுபவம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம இந்த இடத்துல என்ன பண்ணாது? ஸ்டோரே வைக்க முடியாது. அஸ்திபாரமே நிக்காது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம ஒரு மனுஷன் மறுபிறப்பின் அனுபவத்துக்கு வர முடியாது. மறுபிறப்பின் அனுபவமே பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்க இருக்கு பரிசுத்தாவி? கீழன்ற பரிசுத்தாவி. அப்ப இங்க இருக்கிற பரிசுத்தாவி என்ன? நெக்ஸ்ட் ஆன்சர் பண்றோம். இங்க இருக்கிற பரிசுத்தாவி என்ன? இங்க இருக்கிறது பரிசுத்தாவி. இங்க இருக்கிறது பரிசுத்தாவிடைய முத்திரை. அதுதான் புத்திர சுவீகாரமா இருக்குது. அந்த புத்திர சுவீகாரம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது இது தேவன் வந்து அவனுக்குள்ள தங்கி வாசமா இருக்கிறதா இருக்குது. இது பில்டிங் ஸ்ட்ரக்சர் முழுமை அடையறதா இருக்குது. உங்களுக்கு புரியல நான் சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வரும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். ஞானஸ்தானம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இவர் நேசகுமாரன் சொல்லல, எப்படி சொல்ல, இவருக்குள் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லப்படுச்சு. அந்த 3 வருஷம் ஊழியம் முடிஞ்ச பின்னாடி தாபோர் மலை மேல, மருவ மலை மேல போகும்போது இவர் என்னோட நேசகுமாரன்,
இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு கிறிஸ்துடைய புத்திர சுவீகார காலம் தான் 3 வருஷம். இயேசு கிறிஸ்து தேவட குமாரன் தான், ஆனாலும் அதிகாரம் பெற்ற குமாரனா மாறுறது சோதனைக்கு அப்புறம் தான், சிலுவைக்கு அப்புறம் தான். சிலுவையில தான் எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்ணாருங்க. சரி, புத்திர சுவீகாரம்னா என்ன? எல்லா பேட்டர்னும் சொல்றேன். புத்திர சுவீகாரம்னா என்னங்க? ಅಡಾಪ್ಷನ್, ದತ್ತಪುತ್ರತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? புத்திர சுவீகாரம்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு எஜமானுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து அந்த எஜமானுடைய எல்லா சொத்துகளுக்கும் வாரிசு தான், பிறக்கும்போது வாரிசு தான். அப்படின்னா நீங்க நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போதே தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ராஜ்யத்துக்கும் சுதந்திரவாளி தான். ஆனா உடனே எல்லா பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. தேவனுடைய எல்லா வல்லமைகளும் நமக்கு கிடைக்கிறது கிடைக்குதா? கிடைக்குதா பிரதர்? ராஜாவாக அப்ப என்ன பண்ண சொன்னா ஒரு டெஸ்டுக்குள்ள, ஒரு உபாத்தி கீழே, ஒரு டியூட்டர் கீழே உங்களை தேவனை கொண்டு போறார். அது பரிசுத்தாவி. அவர்தான் என்ன பண்றாருன்னு சொன்னா டெய்லியும் ஒரு சில சோதனைகளை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு 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 எல்லாத்தையும் எக்ஸாம்ஸ், அதான் எக்ஸாமா இருக்குது. அதான் உங்களுடைய புத்திர சுவீகாரத்தின் காலமா இருக்குது. கரெக்டுங்களா? பரிசுத்தா இந்த செய்தி வந்த பின்னாடி சோதனைகள் ஜாஸ்தி ஆகுது. ஒரு சோதனை ஜெயிச்சு ஜெயிச்சு வரும்போது உங்களுக்கு கொஸ்டின் மார்க் அதுதான் இருக்குது. கொஸ்டின் மார்க் அதுதான் உங்களுக்கு வர்ற கொஸ்டின்ஸ் அதுதான். அதெல்லாம் ஜெயிக்க 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 அந்த ரிப்போர்ட்ல யாருக்குள்ள போகுது? அப்பா கிட்ட போகுது. அப்பா பாப்பாரு என் பையன் பாஸ் ஆனானு இல்லையா? அப்போ 4 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அந்த குடும்பத்துல தகப்பனுக்கு போறதா 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகள் அந்த டியூட்டர் கீழே வைக்கப்படுவாங்க. எல்லாரோட லிஸ்ட் யார்கிட்ட போவோம்? அப்பா கிட்ட போவோம். அப்பா பாப்பார். பார்த்த உடனே இந்த பிள்ளை வந்து பாஸ் ஆகல, அப்படியா சரி அவன் பிள்ளையா மட்டும் இருக்கட்டும், ஆனா அவன் என்ன இல்ல என்னுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது, என்னோட ஸ்தானத்துக்கு அவன் வர முடியாது. ஏன்னு சொன்னா பாஸ் ஆகல. என்னை போல எல்லா சோதனைகளையும் இது இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அதிகாரி ஆகிறதுக்கான தன்மை அவனுக்கு இல்ல, ஆளுகை தன்மை அவனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலயும் என்ன பண்ணல, பாஸ் ஆகல. ஆனா பிறக்கும் போதே தகப்படைய ரத்தம் அவனுக்குள்ள பாயுது. ஆனாலும் அவன் கொஞ்சம் காலம் இருக்கிற வரைக்கும் வீட்டுல இருக்கிற அடிமையானவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. பவுல் சொல்றாரு, சம்பந்தம் இருக்கா? வீட்டின் காரியக்காரருக்கும் அவன் கீழே அடிமையா இருக்கிறான், அடிமைக்கா இருக்கிறான். அவன் வந்து புத்திர சுவீகாரத்தை அடை காலம் வரும்போது எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் ஆனபடி ஒரு நாள் தகப்பன் என்ன பண்ணுவார் சொன்னா பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுவார். ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு, இதோ இந்த குமாரன், எனக்கு பிறந்த குமாரன் எல்லா சொத்துக்களையும் ஆட்சி செய்யற அதிகாரத்துக்கு அவனுடைய தயாராயிட்டான். இப்ப அவன் என்ன போல இருக்கிறான். இந்த சொத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சுன்னா நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அந்த டிசிஷன் அவன் எடுக்கிறான். அவ்வளவு திறமைகள் அவனுக்குள்ள இருக்குது. அதனால என்னுடைய எல்லா சொத்துக்களுக்கும் அவனை வாரிசுதாரனாக என்ன பண்றேன்னு சொன்னா என் பொறுப்புகளை அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன், என் வல்லமை அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். இனிமேல் நான் சைன் பண்ண வேண்டிய இடத்துல அவன் சைன் பண்ணுவான். என்னோட முத்திர மோதிரத்தை அவனுக்கு தரேன்னு சொல்லுவார். ஒரு பெரிய விருந்து. அதான் இயேசு கிறிஸ்துக்கு நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு 3 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். எஸ், கரெக்ட் தான். அந்த 3 வருஷம் சோதனை. சிலுவைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு தரேன்ற. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்ற விஷயம் புரியுதா? கவனிங்க. அப்ப அப்படி இருக்கும்போது புதிய பிறப்பின் அனுபவம் தான் இங்க பறக்கிறது. புத்திர சுவீகாரம் தான் இங்க இருக்குது. புத்திர சுவீகாரமா இங்க பரிசுத்தாவி. இது பரிசுத்தாவி, இது பரிசுத்தாவிட முத்திரை. திருதர்சி பரிசுத்தாவி செய்தி கொடுத்திருக்காரா? திருதர்சி செய்தி கொடுத்திருக்காரு. வாசிங்க போயிட்டு. பரிசுத்தாவி என்றால் என்ன? பரிசுத்தாவி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? பரிசுத்தாவி மீதான கேள்விகளும் பதில்களும். நம்ம பரிசுத்தாவி பெறாம தான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பரிசுத்தாவி. புரிஞ்சுங்க நல்லா. புதிய பிறப்பின் அனுபவம் தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி நீ பெறலன்னு சொன்னா ஒரு ஐடியாலஜிக்கலா இந்த காரியத்தை உங்களுக்குள்ள ஒண்ணு தனியா பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கு வர முடியாது. பரிசுத்தாவி தான் பேஸ். இதுல இருந்தா இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை கட்டப்படுது. அதுக்கப்புறம் தான் இது முடிஞ்ச பின்னாடி இங்க சகோதர சிநேகம் மேல வரும்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னா சீல், பரிசுத்தாவின் முத்திரை வருது. பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தாவின் முத்திரைக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? திருதர்சி சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு சொன்னா ரயில் பெட்டிகள்ல பொருள்களை அடுக்கிற பாக்ஸ் கதை பொறுத்துறாரு. அது வேலை முடிக்கப்பட்ட பின்பதாக அது மேல என்ன போடுவாங்க? சீல் போடுவாங்க. வாசிக்கிறீங்களா? அதே போல ஹாரி போர்டு வகை மாடுகள்ல வந்து திருதர்சி அவர் கேம் வார்டனா இருக்கும் போது மாடுகளை மலையில மேய்க்கிறதுக்கு போகும்போது கௌபாயா இருக்கும்போது என்ன பண்ணான்னு சொன்னா அங்க அநேக மாடுகள் ஒன்றாக சேர்க்கப்படுகிற நேரம் வந்து அந்த நேரம் வரும்போது அதுல வந்து ரத்தத்தின் அடையாள சீட்டு பார்க்கப்படும். ரத்தத்தின் அடையாள சீட்டு அப்படின்னு சொன்னா டோக்கன் இருக்குதான்னு பார்ப்பாங்க.
அந்த டோக்கன் பரிசுத்த ஆவியுடைய முத்திரையா இருக்கு. அப்படின்னு சொன்னா அது பிறந்த அந்த மாடா இருந்தாலுமே கூட இந்த மாடுதான் சொல்லி வெளியே காண்பிக்கும்படிக்கு அது மேல என்ன போடப்படும்? ஒரு முத்திரை. என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு, அது அந்த கம்பெனி எந்த கம்பெனி மாடோ அந்த கம்பெனிக்கான அந்த முத்திரை சீலை எடுத்து நெருப்புல காய்ச்சி அந்த மாட்டுடைய முதுகு மேலய பின்புறத்திலே போடுவாங்க. அது மேல என்ன ஆகும்? அது அச்சு விழும். அதுக்கு ஒரு வழி உண்டாகும். அது ஒரு அந்த முத்திரையை பெறுவதற்கு அந்த மாடு சோதனையோட கடந்து போக வேண்டிய அவசியம். தீர்க்கதரிசி சொல்றாரு, அதை காய்ச்ச வேண்டிய வேலை என்கின்றார். அதுல இந்த காலத்துல கூட முத்திரைக்கா காய்ச்ச வேண்டிய வேலை இவருது தீர்க்கதரிசி. அந்த முத்திரையை தீர்க்கதரிசி மூலமா தேவன் கொண்டு வந்தார். முத்திரையை போடுற தேவன் தான், தீர்க்கதரிசி போட முடியாது அந்த முத்திரையை. ஆமென். தேவனுடைய முத்திரை கோலையுடைய தூதன் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வர கண்டேன். அந்த முத்திரையுள்ள கோலையுடைய தூதன் பரிசுத்த ஆவி. ஆமென். சரிங்களா? அப்ப அந்த முத்திரை இப்ப எதுக்கு போடப்படுதுன்னு சொன்னா, மிருகத்தின் முத்திரையும் வரப்போகுது, அதனால போடப்படுது. இந்த முத்திரையில வெளியே போறோம், மிருகத்தின் முத்திரைக்குள்ள இருக்கிறாங்க, அந்த செய்திக்குள்ள கிராஸ் ஆகல. அப்போ இங்க ஃபண்டமெண்டல் பேஸ் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவி, புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. இதுக்கு மேல என்ன இருக்குது? இந்த ஹோலி கோஸ்ட் என்ன இருக்குது? முத்திரையா இருக்குது, பரிசுத்த முத்திரை. ஓகே, இப்ப அவன் என்ன பாஸ் ஆயிட்டான், இப்ப என்னோட அதிகாரத்தை அந்த தலைக்கல்ல அவனுக்கு கொடுக்குறேன், இப்போ ஃபிட் ஆயிட்டான். இது முழுமடைஞ்சிச்சு. இது டைனாமிக்கல் பவரா இருக்குது. இது இயக்குற இது இயந்திர சக்தியா இருக்குது. எது இயந்திர சக்தி? இது மெக்கானிக்ஸா இருக்குது, இது டைனாமிக்ஸா இருக்குது. இது மேல இருந்து டைனாமிக் பவர் தான் என்ன பண்ணுது, இதோட கூட இணையும் போது இது சுத்த ஆரம்பிக்குது, சுழல ஆரம்பிக்குது. சுழல ஆரம்பிச்சு மேல் நோக்கி எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்ப பரிசுத்த ஆவி எங்க இருக்குது? இங்க இல்ல. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியினால் பிறந்த மட்டும் தான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவனுக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அப்பதான் ஃபெய்த் போடப்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இஸ் வெர்ச்சு அப்படின்னு சொன்னா வல்லமை. அடுத்த காரியம் இதுதான் வல்லமை. இந்த வல்லமையை குறித்து சின்ன காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன், காட்டி நான் முடிக்கிறேன். சொன்னீங்க ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு நேரத்தை கொடுங்க, அடுத்த லைன் மட்டும் காட்டுற மாதிரி இந்த காரியத்தை சொல்றேன். நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியாகிய சாந்து. இந்த வேதத்தை நம்ப முடியாது. இத்தகைய காரியங்களை நீ எப்போதும் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பாய். அத்தகைய காரியம் உன் சிந்தையில் எழுமானால் அது உன் விசுவாசத்தோட கூட்ட முயற்சிக்காது, அது கிரியை செய்யாது. அங்கு உன் முழு கட்டிடம் தகர்ந்து விழும். மணவாட்டியானவள் பரிசுத்த ஆவியினால் சாந்து பூசப்பட்டிருக்க வேண்டும். இசைந்திருப்பதன் குறிப்பிடுகிறேன். இந்த சாந்துதான் கல்லை இணைத்து முத்தரிக்கிறதா இருக்கிறது. இங்க சாந்துன்னு சொன்னதான் சிமெண்ட் சொன்னேன். இது கவனிங்களா? இப்போ சபையை பொறுத்த வரைக்கும் இது விசுவாசிகளா இருக்கிறார். தனிப்பட்ட மனுஷனை பொறுத்த வரைக்கும் இது வெற்று குணாதிசயமா இருக்குது. சொல்லப்படுதா உங்களுக்கு? இது கேரக்டர் குணாதிசயங்களா இருக்குது. 7 சபைக்காரங்களா இது ஒரு விசுவாசி கூட்டம். விசுவாசி கூட்டம் ஜாஸ்தி எபேசு காலத்துல ஜாஸ்தியா இருந்துச்சு. சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லோதைக்கா வரைக்கும் வரும்போது கூர்நுனி கோபுரத்தோட முடியுது. இது விசுவாசிகள். சபை காலங்களை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட மனுஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குணாதிசயம். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வைக்கிற குணாதிசயமா இருக்குது. அந்த குணாதிசயத்துக்கு ஒட்டுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, அடுத்ததோட ஒன்றை இணையறதுக்கு பரிசுத்த ஆவியாகிய சாந்து அவசியம். அதான் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஆமே, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பரிசுத்த ஆவியாகிய சாந்து அவசியம். அடுத்த பாயிண்ட் மட்டும் காட்டுற பாருங்க. அடுத்து 2வது காரியம் சாந்து. இங்கே இவைகளுக்கு இடையே நான் அசைவுகளை வைத்துள்ளேன். அது என்ன? பரிசுத்த ஆவி. இந்த ஒவ்வொரு நிலைகளுக்கும் இடையில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மூலமாக அசைவாடி இவைகள் யாவற்றுக்கும் மேலாக இருந்து ஒன்றோடு ஒன்று இசைவாக இருக்கும்படி இணைத்து கட்டுகிறார். பரிசுத்த ஆவி தான் அடுத்த வெர்ச்சுவ, அடுத்த குணாதிசயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும்படிக்கு ஒட்டும்படிக்க கிரியை செய்து. ஒன்னு இல்லாம இன்னொன்னு கட்ட முடியாது. அதை நம்ம கட்டுறோம்னு சொன்னா ஒரு நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உலகத்தான கூட இதுல ஏதோ ஒரு குணாதிசயத்தை பெற்றவனா இருக்கிறான். ஆனா அவெல்லாம் ஒரு பரிபூர்ண மனிதன் ஆக முடியாது. இந்த பரிபூர்ண மனிதன் தான் தீர்க்கதரிசி தேவனை எடுத்துக்கொள்ளப்பட இந்த காலத்துல வராரு. அவன் சொல்லட்டுமா, தீர்க்கதரிசியா இந்த காலத்துல இந்த செய்தி கொடுக்கணும்? தீர்க்கதரிசி இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியின் செய்தியை ஏன் இந்த காலத்துல கொடுக்கணும் தெரியுமா? ஏதாவது பிரத்யேக காரணமா இருக்குதா?
கண்டிப்பா காரணமா இருக்குமா இல்லையா? இந்த காலத்துல தீர்க்கதரிசி இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி இருக்கு இல்லையா, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி இது என்னவா இருக்குது? அன்புல தலைகள் சேரிட்டியா இருக்குது. இது எல்லாமே இந்த காலம் வரைக்கும் பிரீச் பண்ணப்பட்டு வந்துச்சு. தனிப்பட்ட மனுஷனுக்கா இருக்கட்டும், விசுவாசியார பிரீச் பண்ணப்பட்டு வந்துச்சு. இந்த தலைகள் செய்தி 62ஆம் வருஷம் வரல, வந்துச்சா? நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். 62ஆம் வருஷம் வந்துச்சுங்களாங்க, வரல. அப்ப தீர்க்கதரிசி திரும்ப இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டாந்து இங்க நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் 63ஆம் வருஷத்துல இந்த செய்தி வரும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசி 62ஆம் வருஷம் இந்த செய்தியை கொடுத்தார். காரணம் பாருங்க, 62ஆம் வருஷம் 10ஆம் மாசம் 14ஆம் தேதி இந்த செய்தியை கொடுக்குறாரு. 62ஆம் வருஷம் 10ஆம் மாசம் கொடுக்குறாரு. தலைக்கல் அப்படின்றதான் 7 முத்திரையில் செய்தியா இருக்குது. அதான் அன்பா இருக்குது. அது எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? அந்த செய்தி எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? 63ஆம் வருஷம். அது கிறிஸ்து, பரிபூர்ண கிறிஸ்துவா இருக்கிற கிறிஸ்து தானே அது. பரிபூர்ண வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் தானே அது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வர்றதுக்கு முன்னதாக அந்த டைனமிக் வர்றதுக்கு முன்னாடி மெக்கானிசம் ரெடி ஆகணும். அந்த மெக்கானிசத்துக்கான செய்தி தான் இந்த செய்தியில தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். ஒரு பரிபூர்ண மனிதன் இங்க உருவாகிறதுக்கு சகோதர ஸ்நேகம் வரைக்கும் செய்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தலைக்கல் செய்தி 63ஆம் வருஷத்துல வரப்போகுது. அதுக்காக தீர்க்கதரிசி கரெக்டா அந்த பவுண்டேஷனை போட்டு தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்து வைக்கிறாரு அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த லைன் பாருங்க, கடைசியா முடிக்கிறேன். உன் அஸ்திபாரத்தோட கூட்டிக்கொள், விசுவாசத்துடன் கூட்டிக்கொள் என்று பேதுரு கூறுகிறான். முதலாவது விசுவாசம், அதோட தைரியத்தை அதற்கு வல்லமை என்று பொருளாகிறது. வல்லமையை கூட்டி வழங்க வேண்டும். இது வரைபடத்துள்ள அடுத்த கட்டம் இதுதான். முதலாவது ஆகிய அஸ்திபாரம் விசுவாசம். பின்பு விசுவாசத்தோட வல்லமையானது சேர்க்கப்படுகிறது. அது வல்லமையை சேர்க்கும் காரியம் நம் அநேகரில் கீழே விழ தள்ளுகிறது. அடுத்த லைன் மட்டும் நான் சொல்லி சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இதோட கூட ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, இந்த வல்லமை தைரியம் வாசிக்கிறேன். தைரியம் சொன்னா எதுக்கும் அஞ்சாத தன்மை கிடையாது, அது கிடையாது. இங்க வல்லமைன்றது பரிசுத்தாவியின் வல்லமையை குறிக்குது. எதை குறிக்குது? பரிசுத்தாவியின் வல்லமை. பரிசுத்தாவின் வல்லமையுள்ள கிரியைகளை குறிக்குது. புரியுதுங்களா உனக்கு? பரிசுத்தாவிடைய கிரியைகளை குறிக்குது. எந்த கிரியை? வல்லமையான தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி காட்டுறதா குறிக்குது. அப்போ ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறவனால எல்லாம், அந்த எல்லாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த எல்லாம் அப்படின்றதுக்கும் விசுவாசத்துக்கு சென்டர்ல ஒரு வல்லமை தான் எல்லாத்தையும் கொண்டு வருது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் அப்படின்ற ஒரு, அதுதான் நமக்கு தேவையான டெஸ்டினேஷன், நமக்கு தேவையான பொருள். அதுதான் அது ஆர்னிங், அதுதான் ஆர்னிங்ஸ். அதுதான் அந்த ஆர்னிங்ஸை கொண்டு வரதுக்கு ஃபெய்த் வேணும் இல்லையா? ஃபெய்த் தான் விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். அந்த எல்லாம் அப்படின்றதான் நமக்கு தேவையான காரியங்கள். உங்களுக்கு ஒண்ணு தேவை, உங்களுக்கு ஒண்ணு தேவை, உங்களுக்கு ஒண்ணு தேவை, உங்களுக்கு ஒண்ணு தேவை. இங்க எல்லாருக்குமே அது ஒரு தேவையா இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை போய் தேவனோட வல்லமையை கொண்டு வரும். அந்த வல்லமையினால்தான் எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பொருளாக மாறும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, இயேசு கிறிஸ்து எவீருடைய குமார்த்தியை சந்திக்கிறதுக்கு உயிரோட எழுப்புறதுக்கு போய் கொண்டிருக்கும் போது இந்த மலையை கிராஸ் பண்ணி போகும்போது அவர் பெண் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி என்ன பண்றா, அவரோட சரீரத்தின் ஓரத்தை தொடுறா. தொடும்போது இயேசு கிறிஸ்து ஸ்டாப் ஆயிடுறார். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? ஸ்டாப் ஆயிட்டு அவர் சொல்றா, என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். கவனிங்க நல்லா, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். கேட்ட உடனே எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, நீங்க தொட்டது யாருன்னு சொல்லி கேட்கிறீரேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எல்லாரும் தொட்டது மாம்ச ரீதியான கரம், இந்த பெண்மணி தொட்டது விசுவாசமாகிய கரம். ஆல்ரெடி சொன்ன விசுவாசம் எதுக்கு பைபிள்ல அடையாளப்படுத்தப்படுதுன்னா கரத்துக்கு அடையாளப்படுத்தப்படுது. விசுவாசமாகிய கரம் இருக்கணும். அதை இயக்கிறதுக்கு என்ன வேணுங்க? தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் வேணும், இல்ல தேவனுடைய வார்த்தையாகிய சாவி வேணும் இல்லையா? கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த விசுவாசமாகிய கரத்தை வச்சு யார் தொடுறா? இந்தம்மா வார்த்தையை தொடுறான். மாம்சமாக்கப்பட்ட வார்த்தையை தொடும்போது அந்த விசுவாசமானது போய் அந்த அவரிடத்துல எதை கொண்டு வந்துருச்சு? இப்போ வல்லமையை கொண்டு வரணும். வல்லமையை கொண்டு வரலன்னு சொன்னா அது சரியான விசுவாசமாய் இருக்காது. இப்ப சொல்லுங்க, நான் அடுத்த லைன் பண்றேன். இது உங்களுக்குள்ள உண்மையான விசுவாசமா இருக்குமானால் இந்த வெர்ச்சு தானா சேரணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு?
உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த், கரெக்டான ஃபெய்த்தா இருக்கும் பட்சத்தில் நம்ம வார்த்தையை தொடும் போது அதை சரியான வல்லமையை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் பிளாக் இதுதான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? செகண்ட் பிளாக் இதுதான். அதுதான் தீர்க்கதரிசிங்க சொல்றாரு, விசுவாசத்துடன் அதை கூட்டிக்கொள். விசுவாசம் என்ன பண்ணிடுச்சு? அடுத்தது என்ன கொண்டு வந்துச்சு? இப்ப அந்த ஸ்திரீ யாரா இருக்கிறா? 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீ நம்ம தாங்க. நம்ம தான். நமக்குள்ள ரத்தம் இப்போது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. நம்ம ஜீவன் போய் கொண்டிருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுச்சுங்க? ஜீவன் போய் கொண்டிருந்துச்சு. அப்படின்னு சொன்னா வித்தை சுமக்கக்கூடிய அந்த பாகம் இல்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிற சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. அப்படின்னு சொன்னா ரத்த போக்குன்னு எதுக்கு அடையாளம்? அப்படின்னா என்னங்க அது? அப்படின்னு சொன்னா கருமுட்டை போதுன்னு அர்த்தம். கருமுட்டை இருக்கும்போது தான் என்ன அதெல்லாம் வித்து போட வித்து என்ன மாறும்? ஒரு புதிய பிறப்பை கொண்டு வரும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த 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 சபைக்குள்ள வார்த்தையை கண்டெயின் பண்றதுக்கான அந்த பாகம் ரத்தம் கிடையாது, போய்கொண்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த வல்லமையை கொண்டு வரதுக்கு அது கொண்டு வரதுக்கு தேவோட வார்த்தையை பிரதி உற்பத்தி பண்ணுவதற்கு பதிலாக பண்றதுக்கு முன்பதாக இந்த மாதிரி வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த நோயை ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். அந்த 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 எரரை ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். அந்த எரரை சரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க? ஃபெய்த் வேணும். ஃபெய்த் வேணும். ஃபெய்த் மூலமா வார்த்தையை, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை இந்த மாதிரி தொடும்போது, எந்த வார்த்தையை? இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி தீர்ந்தார் சொல்லப்படுது வசனம். நன்மை செய்கிறவராய், அபிஷேகிக்கப்பட்டவராய் சுற்றி திரிந்தார். தேவட அபிஷேகம் கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. இப்போ அவருக்குள்ள இந்த மாதிரி எதை எடுத்துக்கொண்டாங்க? நம்ம உலகத்துல கேட்காம எடுக்கிறது ஒரே ஒரு இடம். மத்த எல்லா இடத்துலயும் கேட்காம எடுத்தா திருட்டு. அது தன்னோட கணவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போது திருட்டே கிடையாது. சிரிக்கிறீங்க நிறைய பேர், அப்படின்னா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே. அப்ப நம்ம கணவனத்துல, ஆவிக்குரிய கணவனத்துல இருந்து தேவ இடத்துல என்ன பண்றோம்? நம்ம கேட்க கூடாது. விசுவாசத்தினால என்ன பண்ண இப்போ எடுத்துக்கிறது. இந்த செய்தி ஒரு செய்தி எடுத்துக்கிறேன், நீங்க பாருங்க, யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. பாருங்க, விசுவாசத்தோட வல்லமை சேர்க்கும் காரியத்தில் நம்ம அநேகரை கீழே விழ தள்ளி விடுகிறது. இந்த ஸ்டெப் நம்ம புரியாதான். தேவனோட வல்லமை எதிர்பார்க்கிறோம் வராது. ஸ்டெப் புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சரிக்கலா பில்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். இது வெறும் பாஸ்டுகளுக்கு உரியது கிடையாது. தனிப்பட்ட விசுவாசி, ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில வர ஒரு நபருக்குரியது. அந்த பர்ஃபெக்டான ஃபெய்த் இருக்கும்போது அந்த ஃபெய்த்தோட நம்ம என்ன பண்றோம்? வல்லமையை கொண்டு வரும். தேவையான காரியத்தை தொடும்போது, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை தொடும்போது, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை நார்மல் வேர்டு கிடையாது. என்ன வேர்டு? அனாயிட்டட் வேர்டு. இந்த காலத்துல அனாயிட்டட் வேர்டு தான் வெளிப்பட்டு இருக்குது. சொல்லுதான் உங்களுக்கு வேர்டு இது. அனாயிட்டட் வேர்டு தீர்க்கதரிசியுடைய செய்தி இல்லைங்களா? அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை தானங்க. அந்த வார்த்தையை நம்ம தொடும்போது எதை பெற்றுக்கொள்றோம்? அது மூலமா வல்லமையை பெற்றுக்கொள்றோம். பாருங்க, அது கீழே பாருங்க. ஆனா பெண்ணோ யாரா இருந்தாலும் நல் ஒழுக்கமான வாழ்வு வாழ்வதை இங்க குறிப்பிடவில்லை. அதற்கு இதற்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு கூறினதை, வல்லமையானது இயேசுவிலிருந்து புறப்பட்டு பெண்மணியை சுகப்படுத்தி இருக்குமானால் தம்முடைய சபையிலிருந்து அத்தகைய வல்லமை புறப்படுவதை அவர் எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசி ஒன்று சொல்றாரு. இங்க ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றாரு, புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்து வல்லமை புறப்பட்டுச்சா இல்லையா? சரியா சொல்லலாம், எங்க இருந்து புறப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சுன்னா அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அப்படின்னா அந்த ஸ்திரீ அவரோட சரீரத்தை தொட்டா. எங்க தொட்டா? சரீரத்தை தொட்டா. சரீரத்தை தொட்ட போது சரீரத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பாக்குறோம் நம்ம. வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இன்னைக்கு சபை இருக்குது. மீண்டும் அந்த சபையை தொடும் போது அந்த வல்லமை வெளியே வரணும்ன்ற. புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப திரும்பவும் கிறிஸ்துவின் சரீரம் நம்ம தானே. அப்ப நம்மள தொடும்போது மீண்டும் அந்த சபைக்குள்ள அந்த வல்லமை கண்டெயின் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த சபைக்குள்ள அந்த வல்லமை இருக்கணும். தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அந்த வல்லமை இருக்கணும். சொல்றாரு, தம்முடைய சபை நின்றும். அப்படின்னா சபைன்றது சரீரம். அன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு பெண் தொட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை, அப்படின்னா உங்க சபைக்குள்ள, நான் கிறிஸ்துவின் சரீரத்தை சொல்றேன், லோக்கல் சர்ச்சையும் சொல்றேன். உங்க லோக்கல் சர்ச்சுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு வியாதியஸ்தன் வந்தா இந்த சபையை தொடும்போது இங்க தொடும்போது இங்க வல்லமை புறப்படுதா?
புறப்படுதா? புறப்படணும். ஆமென். ஏனெனில் அவரே நமது உதாரணமாய் இருக்கிறார். ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக வல்லமை அவர் உடையவராய் இருப்பார் என்றால் நாமும் கூட ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்க வல்லமையை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவர் அதை எதிர்பார்க்கிறார். வல்லமை என்றால் என்ன? அது சக்தி அல்லது பலம். அநேகர் தேவனுடைய வல்லமையை கூட விசுவாசிப்பதில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வல்லமை தீர்க்கதரிசி இதுக்கு இன்னொரு காரியத்தை பொறுத்தா நான் பொருத்தி முடிக்கிறேன். காட்டு புஷ்பங்களை பாருங்கள். நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து இந்த 7 வெர்ச்சுஸையும் ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரை எதுக்குள்ள பேசியிருக்கிறதா சொன்னேன். நான் எங்க பேசியிருக்கிறதா சொன்னேன்? மலை பிரசங்கத்துல பேசியிருக்கிறாரு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க, இப்ப தீர்க்கதரிசி இந்த வல்லமைக்கு இன்னொரு இடத்த சொல்றாரு பாருங்க. மத்தேயு 6 எங்க இருக்குது? மலை பிரசங்கம் அதுல சொல்றாரு பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இந்த பாயிண்ட் அப்ப சொல்லிட்டு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு, கவனிங்க நல்லா முக்கியமா. லீலி புஷ்பத்தை குறிச்சு சொல்றாரு. லீலி புஷ்பம் என்ன பண்ணுன்னு சொன்னா தனக்குள்ள இருக்கிறத வேறு ஒருத்தருக்கு கொடுத்துரும். லீலி புஷ்பம் இருக்கிற இடம் எது? சேரும் சகதியுமா இருக்கிற இடம். லீலி புஷ்பம் சேரும் சகதியில இருந்தா கூட அந்த சேரோட சகதியோட அங்க இருக்கிற பல்லி, ஓணான், பாம்பு, தவளையோட கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அது தண்ணீர் வளர்றதுக்கு ஏதுவான உயரத்துக்கு எதுவா இது வளர்ந்து கொண்டே இருக்கும். தனக்குள்ள என்ன பண்ணுங்க? நறுமணத்தையும் வாசனை மலர்களும் கொண்டு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. லீலி புஷ்பத்துல ஓபியம் என்ற மருந்து தயாரிக்கப்படுது. ஓபியம் அப்படின்றது அது மைண்ட் நியூரோ சர்ஜன், மைண்ட் கெட்டு போனவங்களுக்கு யூஸ் பண்ற மருந்து, அதெல்லாம் தயாரிக்கப்படுது ஓபியம். அதே போல லீலி புஷ்பத்துல தான் நீங்க மகா பிரதான ஆசிரியருக்கான சென்ட பர்ஃபியூமை தயாரிச்சாங்க. புரிச்சா உங்களுக்கு? பர்ஃபியூமை தயாரிச்சாங்க. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற அந்த ஆசாரியுடைய தலைமேல் ஊற்றப்படுற அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த ரத்தம் தான் என்னவா மாறிச்சு? அவர் சிலுவையில பிழியப்படும் போதுதான் பரிசுத்தாவியா மாறி யாருக்குள்ள வந்துச்சு? சபைக்குள்ள வந்துச்சா இல்லையா? இதான் அந்த பேட்டர்ன். நாங்க சொல்ற தீர்க்கதரிசி உன்னுள்ள வாசனையை முகர வாஞ்சையா இருப்பார்கள். என்ன சொல்ற தீர்க்கதரிசி பாருங்க, நீங்க உண்மையா லீலி புஷ்பமா இருந்தா உங்களுக்குள்ள வாசனை உங்களுக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ள தேன் இருக்கும் இல்லைங்களா? அப்ப தேன் என்ன பண்ணு சொன்னா, இப்ப ஒரு பூக்குள்ள என்ன இருக்குது? பூக்குள்ள என்ன இருக்குதுங்க? தேன் இருக்கு. பூக்குள்ள தேன் தானங்க இருக்கும். அந்த தேன் இருக்கு. அங்க இருக்கிற தவளைக்கு அந்த தேனை பத்தி தெரியுமா? பல்லிக்கு தெரியுமா? அங்க இருக்கிற பாம்புக்கு தெரியுமா? அழுகுக்கு தெரியாது. அங்க இருக்கிற தேன் எதுக்கு தெரியும்னா எங்கேயோ இருக்கிற அணிபிக்கு, தேனீக்கு தெரியும். எங்கேயோ இருக்கிற தூரத்துல இருக்கிற அணிபி என்ன பண்ணுது? தேனை கொண்டு போவோம். அப்படின்னா தேனை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அங்க இருக்கிற வாசம் தேனை கொண்டு வருது. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ வாசம், அப்படியே எனக்குள்ள இருக்கிற கிரியில வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற வல்லமைக்கு அதை கொண்டு வருது. உங்களுக்கு அப்போ இந்த லீலி புஷ்பம் என்ன பண்ண சொன்னா தனக்குள்ள என்ன இருக்குதோ அதை கொடுக்குதான். தனக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு வல்லமை இருக்குது, மற்றவர்களுக்கு உபயோகப்படத்தக்கதான வல்லமை இருக்குது, வல்லமையை கொடுக்குதுன்ற தீர்க்கதரிசி இதுக்கு அதை பொறுத்துறாரு. எதுக்கு பொறுத்துறாருன்னு சொன்னா இந்த லீலி புஷ்பத்துல இருந்து ஒரு வல்லமை வெளிப்படுது. யாருக்கு வெளிப்படுதுன்னு சொன்னா அந்த தேனீக்கு வெளிப்படுது. யாரோ மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வெளிப்படுது. அடிபடும் போது அந்த காயத்துக்கு, அந்த உள்காயத்துக்கு யூஸ் பண்ற மருந்துக்கு வெளிப்படுது. அதுக்குள்ள இருந்தது யார் கொடுத்துச்சு? அது எதை கொடுத்துச்சு? தனக்குள்ள இருக்கிற வல்லமையை கொடுத்துச்சு. தீர்க்கதரிசி இந்த காரியத்துக்கு பொறுத்துறார். அப்போ லீலி புஷ்பம் தீர்க்கதரிசி அநேக இடங்கள்ல கிறிஸ்து லீலி புஷ்பமா இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளும் என்னுடைய மனவாட்டி எனக்குள்ளவரும் இருக்கிறாள் சொல்லப்படுது. அப்ப அவர் லீலி புஷ்பமா இருப்போம்னால் சபையும் லீலி புஷ்பமா இருக்கணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, மிஸ்டர் லிலின்னு சொல்லி ஒரு செய்தி எடுத்துதான் சொல்றாரு. அப்படின்னா ஊழியக்காரர்களும் லீலி புஷ்பமா இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி உண்மையான லீலி புஷ்பமா இருக்கிறான். தனக்குள்ள இருக்கிற வல்லமை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தின் மூலமா அந்த மனுஷன் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வல்லமையை கண்டெயின் பண்ணுது. அந்த வல்லமை யாரோ ஒருத்தருக்கு பயன்படத்தக்கதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அது தீர்க்கதரிசி கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அது ஒருவன் தன் வாசனையை கொடுக்கும் முன்பு அவன் தன் அவைகளை அடைந்தவனாய் இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வாசனை இருக்கணும். வாசனைன்றது என்னங்க? வாசனைன்றது வல்லமை கிடையாது, வல்லமை வேற. வாசனைன்றது அவன் வெளிப்படுத்துற யாரோ ஒருத்தருக்கு என் மூலமா காட்டுற கிறிஸ்துவுடைய கிரிய சுவாபம். புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துடைய சுவாபம் வாசனைக்கு அடையாளமா இருக்குது. அப்போ கிறிஸ்து இங்க இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி உன்னை தொடணும்.
ஆமென். கிறிஸ்து இங்க இருக்கிறார். நிச்சயமாக இங்க மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறார். ECFல கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஏன்னா வாசம் இவ்வளவு தூரம் அடிக்குது. நம்ம கிட்ட துர்நாற்றம் அடிக்க கூடாது. அவிசுவாசத்துக்குரிய துர்நாற்றம் அடிக்க கூடாது. நம்ம சுத்தி துர்நாற்றத்துல தான் இருக்கிறோம், அந்த சேத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த சேற்றை விட அந்த லீலி புஷ்பத்துடைய வாசம் அதிகமா இருக்கணும். அப்பதான் என்ன வந்து அந்த தேனீக்கள் வந்து என்ன பண்ணும், அதுக்குள்ள வந்து வல்லமையை எடுத்துக்கொள்ள விடும். அப்போ விசுவாசத்தை தொடர்ந்து எதை கூட்டிக்கொள், வல்லமையாகிய தைரியம். நம்ம தைரியம்னா இந்த மாம்ச தைரியத்தை புரிஞ்சுக்க கூடாது, அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எதனால வருது, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் புல் அண்ட் செகண்ட் புல் அண்ட் தேர்ட் புல்ல வெளிப்படுது. ஃபர்ஸ்ட் புல்ல என்ன வெளிப்படுச்சு, அவருடைய வல்லமை வெளிப்படுச்சா இல்லையா? செகண்ட் புல்ல இருதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்த மூன்று இழுப்புகள் இதுக்குள்ள இருக்குது. மூன்றாம் இழுப்புல எது வெளிப்படுச்சு, வார்த்தை. அது அவரே தான் தலைக்கலா இருக்குது. அடுத்த பாட்டு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நான் ஃபர்ஸ்ட் நீ இது மட்டும் ரெண்டாவது காரியம் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. என்னிடத்துல வல்லமை பெறப்படுது. விசுவாசத்தோட எதை கூட்டிக்கொள், வல்லமையை கூட்டிக்கொள். அந்த வல்லமை என்ன, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. அப்போ அந்த வல்லமை என்ன வல்லமை அப்படின்றத தேவன் சர்வ வல்லவர்ன்றத காட்டுறது அங்கதான். உனக்குள்ள தெய்வீகம் இருக்குதுன்றத காட்டுறதே அதுதான். நம்ம புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோன்றது எப்படி தெரியுது? நான் வேற ஒரு மனுஷன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துதான் தேவன்றது எப்படி காட்டுச்சு? கரெக்டுங்களா? வல்லமை தான். அந்த வல்லமை கண்டிப்பா சபைக்குள்ள வெளிப்பட்டா மட்டும்தான் அந்த சபை புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்ற சபையாவும், அந்த நபர் புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்ற நபராகவும் இருப்பான். வெறும் கிரியை மட்டும் வச்சுட்டு வல்லமை இல்லைன்னு சொன்னா அது வல்லமை நம்மளுடைய வல்லமை கிடையாது. யாருடைய வல்லமை? வல்லமை தேவனுக்கும் இல்ல. 3 குணாதிசயங்கள்ல ஒரு குணாதிசயம். அவரை தேவன் ஆக்கியது 3 விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னேன். ஒண்ணு என்னங்க, சர்வ ஞானம், சர்வ வியாபி, சர்வ வல்லமை. அந்த சர்வ வல்லமை இருக்கு இல்லையா, அந்த வல்லமையுடைய ஒரு பாடுதான் உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. அப்புறம் தெய்வீகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருக்குதுன்றத காட்டுறதுக்கே கிறிஸ்து உங்களுக்குள்ள கோயில் கொண்டு இருக்கிறார் காட்டுறதுக்கு வல்லமை வேணும். இல்லைன்னு சொன்னா புதிய பிறப்பின் அனுபவத்தின் பாதையிலே நம்ம இல்ல. புதிய பிறப்பின் அனுபவம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ உருவாக்கத்தக்க அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இல்ல. இது இல்லாம என்ன பண்ண முடியாது? அடுத்தது என்னங்க, அடுத்த பாயிண்ட், அடுத்த 3வது பாருங்க, வெர்ச்சு நாலேஜ். இப்ப இந்த வல்லமை வந்த பின்னாடி நாலேஜ் வருது. அந்த நாலேஜை குறிச்சு நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் டெம்பரன்ஸ், அதான் பொறுமை. சரி, இச்சை அடக்கம், இந்த இச்சை அடக்கத்தை குறிச்சு நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பேஷன்ஸ், பொறுமை. அதுக்கப்புறம் காட்லினஸ், அதுக்கப்புறம் சகோதர சிநேகம். இப்ப நான் இந்த கூட காட்டியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இது கிறிஸ்துங்க. இந்த கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள கட்டப்படுறார். அப்ப அந்த மனுஷனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தின் மூலம் வர வெளிப்பாட்டினால ஃபெய்த் கட்டப்பட்டுச்சு. இந்த ஃபெய்த் எதை கொண்டு வந்துடணும், போயிட்டு வல்லமையை கொண்டு வந்துடணும். வல்லமை கொண்டு வந்தா மட்டும்தான் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த குணம். தேவன் என்னவா இருந்தாரோ அது தேவன் என்னவா இருந்தார்? சர்வ வியாபியா, சர்வ ஞானியா, சர்வ வியாபியா இருந்தார் இல்லையா? வல்லமையில இருந்தார். அந்த வல்லமையின் பகுதி ஊற்றப்பட்டிருக்கணும். பாயிண்ட் புரியுதா? இது ஊற்றப்பட்டிருக்கணும். எது கொண்டு வருது? அது இந்த விசுவாசம் கொண்டு வந்திருக்கணும். அப்ப இந்த சபை காலத்துல பொருந்தது நான் அப்படி எடுக்கிறேன். தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இது பொருந்தது. இந்த பரிபூர்ண நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருக்கும் பட்சத்தில், இந்த விசுவாசம் புடமிடப்பட்ட விசுவாசமா இருக்கும் பட்சத்தில் இதை எதை கொண்டு வரும்? வல்லமையை கொண்டு வரும். இந்த வல்லமையின் மூலமா தான் நமக்குள்ள தேவன் இருக்கிறார்ன்றத இன்னொரு படி ருசுப்படுத்துது. இல்லைன்னு சொன்னா நாம எப்படி இருக்கிறோங்க? ஏதோ ஒரு மாரல் கிறிஸ்டியன்ஸா நின்றுவோம். மாரல் கிறிஸ்டியன்ஸ் என்னங்க? மாரல்னா ஒழுக்கத்தை. இயேசு கிறிஸ்து கிட்ட போங்க, பொய்யெல்லாம் சொல்லாம இருக்கலாம். இயேசுக்கு சர்ச்சுக்கு போனா ஒழுக்கமுள்ளவர்களா வாழலாம். ஒரு சில திருப்தி, பாவம் செய்ய வாழணும், திருப்தியா, அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களா மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையுடைய கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலின் பாதையெல்லாம் இருக்க முடியாது. அநேக நபர்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அநேக நபர்கள் இருக்கிறாங்க, காட்டுல போய் பேசாம அமைதியா உட்காந்து தியானம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் உற்பத்தி பண்றாங்களா இல்லையா பிரதர்? எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறாங்க, புத்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க இவங்க எல்லாம் நாங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க, நல் வழிகளை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்ன வல்லமை கிடையாது. அவங்க எங்களுக்குள்ள பாவம் இல்லாம பாதுகாத்துக்கணும் எங்களை நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா இவங்கள? அந்த மாதிரி நம்ம இது இல்லாம கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம்? நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். வெறும் கிரியைகளால் மட்டும் திருப்திப்படுத்திக்கலாம் இருக்கிறோம்.
இதுக்கு நடுவுலயே கிரியை இருக்குது. இந்த விசுவாசத்துடைய வெளிப்பாடு கிரியே, இந்த கிரியை தான் அதோடைய வாசனையா இருக்குது. அந்த வாசனை நமக்குள்ள என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறத வெளியில இருக்கிறவங்களுக்கு காண்பிச்சு உள்ள கொண்டு வருது. வந்து தொட்டவனே ஓ சர்வ வல்லவர். இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகள் அந்த சபையில நடக்குது. இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகள் அந்த நபருக்குள்ள இருக்குது. இயேசு ஒரு நபர்ல இருக்கிறாருன்னு கண்டுகொள்ளணும். பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு வியாதியா இருந்தா, வேதனை பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா யார கூப்பிடணும்? நம்மள கூப்பிடணும். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த விசுவாசம் எதை கொண்டு வரணும்? வல்லமை கொண்டு வரணும். எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை, எதுக்கு எடுத்தாலும் மெடிக்கல், எதுக்கு எடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல். நாட் கரெக்ட். வல்லமை யூஸ் பண்ணும், உபயோகிக்கணும். உங்களுக்குள்ள தீர்க்க விசுவாசம் இருக்குமானால் அதோடு கூட எதை கூட்டிக்கொள்? பரிசுத்தாவின் வல்லமையை கூட்டிக்கொள். வார்த்தை மாம்சமா வெளிப்படும் போது, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை மாம்சமா வெளிப்படும் போது, அதை தொடும்போது வல்லமை வெளிப்படுச்சு. மீண்டும் சபையாகிய சரீரத்தை தொடும்போது மீண்டும் அதே வல்லமை வெளிப்பட்டால் ஒழிய இவர் நார்மலான மனுஷன் இல்ல, தேவன் அப்படின்றத காட்டுமடிக்கு அன்னைக்கு வல்லமை வெளிப்படுச்சு. இது நார்மல் சர்ச் கிடையாது, சூப்பர் சர்ச். இது நார்மல் சர்ச்சா? சூப்பர் சர்ச்னா என்ன அர்த்தம்? இயற்கைக்கு மேம்பட்ட சபை. இது தேவன் இந்த சபையில இருக்கிறாங்க. லோக்கல் சர்ச்சை சொல்ல, பாடி ஆஃப் கிரைஸ்ட சொல்றேன். லோக்கல் சர்ச்சையும் இன்க்ளூட் பண்றேன், தனிப்பட்ட மனுஷனையும் இன்க்ளூட் பண்றேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் இதோட கூட நிறுத்திக்கலாம். விசுவாசம், தைரியம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இந்த ஃபெய்த் கீழ பரிசுத்தாவி எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஒரு பிளாக் சென்டர்ல என்ன இருக்குது? பரிசுத்தாவை சார்ந்து அதான் இணைக்குது. அடுத்தது நாலேஜ் இணைக்குது. இந்த இடத்துல இருக்கிறது இதுக்கும் இங்க இருக்கிற பரிசுத்தாவி இங்க இருக்கிற பரிசுத்தாவிக்கு என்ன டிஃபரெண்ட்? இங்க இருக்கிற பரிசுத்தாவி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நியூ பர்த், புதிய பிறப்பின் ஆரம்ப நிலை. இது ஒரு பரிபூர்ண மனிதனா மாறும்போது அவன் அடுத்தது தேவன், முழு தேவன், தேவபக்திக்கு தேவனா மாறதுக்கான நிலை, புத்திர சுவீகாரம். தேவன் என்னவா இருந்தாரோ அது அந்த நிலைக்கு வந்துட்டான். அந்த சபையும் வந்துருச்சு. இப்ப ஆளுகைக்குரிய நபரா மாறிட்டான்றது தீர்க்கதரிசிக்கு வந்து தேர்ட் புல்ல கொண்டு வந்துச்சு. தேர்ட் புல் வந்து ஆண்டுக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டா? தேர்ட் புல் வந்து ஒரு கரத்துக்கு அடையாளமா இருக்குது. 5 இன்சிடென்ட் நடந்துச்சு தீர்க்கதரிசி ஊழியத்துல thus say the Lord மூலமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க? கில் ஃபிஷ் ரெசரக்ஷன். ரெண்டாவது என்ன? ஸ்குரில் கிரியேஷன். மூணாவது என்ன? ஆட்டி ரைட்டுடைய சன்ஸ் வந்து என்னன்னாங்க? சால்வேஷன், ரட்சிக்கப்பட்டாங்க. நாலாவது என்ன? மேடா பிராயுடைய டியூமர், கட்டி உரைக்கப்பட்ட வார்த்தை நடந்தது. அஞ்சாவது என்னங்க? கோலரோட பனி புயல் கட்டுக்குள்ள வந்துச்சு. இது 5 இல்லைங்களா? அது தேவனுடைய கரத்துக்கு அடையாளமா இருக்குது. எங்க செயல்படுச்சுன்னா தீர்க்கதரிசிக்குள்ள செயல்படுச்சு. இப்ப புத்திர சுவீகாரம் தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டாடுறதுக்கு அடையாளம் தான். நீ சொல்லு, உரை. இப்ப எப்படி சொல்லுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ற காலம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்துவ பேசுற காலத்துல இருக்கிறோம் நம்ம. இப்போ தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்ற பிரதர் எப்படி சொன்னா, அவர் பேர் பிரதர் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பேரை போய் சொல்லு, அந்த அமௌண்ட் உங்களுக்கு தருவோம் அப்படின்றது 7 சபை காலம். அவரே வந்து கேட்கறது இந்த காலம். கிறிஸ்துவே ஒரு சரீரத்துக்குள்ள வந்து பேசுறது, உரைக்கப்பட்ட வார்த்தை உண்டாக கடவுதுன்னு சொல்றது. இப்போ உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. கர்த்தர் உரைக்கிறதாவது உண்டாக கடவுது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற காலம் போய் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறது எப்படி? எப்படிங்க? எப்படிங்க? அப்படியே ஜெபிக்கிறது மீன்ஸ் எப்படி சொல்ல சொன்னா, மனவாளனுடைய பாகமா முழுமையா நான் மாறும்போது, இப்ப பாருங்க மிஸ்டர் ஜீசஸ் மிஸ்ஸஸ் ஜீசஸா மாறிட்டாங்க. இப்ப பேரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மிஸ்ஸஸ் ஜீசஸ், நான் என்ன சொல்றது நடக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? வல்லமை எங்க வருது புரியுதுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படின்றது இப்ப என்ன ஆகுது? கிராஸ் ஆகுது. இந்த செய்தியில கிராஸ் ஆகுது. இப்ப நம்ம அவருடைய என்னவா மாறிட்டேன்? மனைவியா மாறும்போது, மனவாட்டிலிருந்து மனைவின்ற ஸ்தானத்துக்கு போகும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த பார்ட் யாருக்குள்ள வருது? இப்போ நான் சுதந்திரவாளியா மாறுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு ஒலிம்பிக், நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஒலிம்பிக் வீரன் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் வந்து பல நாள் கஷ்டப்பட்டு, ராப்பகலா கஷ்டப்பட்டு, 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடி பல விதமான டயட்டை தன்னோட சரீரத்தை கட்டுக்குள்ள ஆக்கி பல விதமான எல்லா காரியத்தையும் செஞ்சு என்ன பண்றான்? உயிரை பணைய வச்சு கப்பு வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கேட்ல யார் நின்று இருக்கிறது?
மனைவி இந்த அம்மா எடுத்து உள்ள வேணும்னே வாங்கி எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. இந்த அம்மா யார் கஷ்டப்பட்டது? அவர் கஷ்டப்பட்டார். எல்லா கஷ்டங்களும் அவர் பட்டார். சகோதரன் சகோதரி, சிலுவையில எல்லா கஷ்டத்தையும் பட்டார். நம்ம அவருடைய மனைவி ஆகிற ஒரே ஒரு காரியத்தின் மூலமா அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்றோமா இல்லையா? இப்ப நம்ம செய்யறது ஒண்ணு அவரை நம்ம மனவாளனா ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். அந்த ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறது மூலமா அவருக்குள்ள அந்த வல்லமை, நமக்குள்ள அந்த சர்வ வல்லமைன்ற அவருக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயம், அந்த அது யாருக்குள்ள யார் ஷேர் பண்றாங்க? இப்போ யார் ஷேர் பண்றாங்கன்னு கேக்குறேன். மனைவி ஷேர் பண்றா இல்லைங்களா? அப்போ மிஸ்டர் ஜீசஸ் மிஸ்ஸஸ் ஜீசஸ் ஆயிட்டா. இப்போ அவர் நாமத்தை ஜெபிக்கிறது கிடையாது, அவரே சொல்றது. அதான் இரண்டாவது காரியம், வல்லமையை கூட்டிக்கொள். எதை கூட்டிக்கொள்? வல்லமையை அதோடு கூட கூட்டிக்கொள். அப்படி கூட்டிக்கொள்ளும் போது ஆமாப்பா, ஆமா கரெக்ட் தான், அவன் அந்த சைன் என்ன வேல்யூ இருக்குது, அவங்க இன்னார் என்னங்க அவருதான் இது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி கிட்ட சொல்லுவேன், நான் ஏதோ வந்து நான் அவனை திருமணம் செய்து கொண்டு வந்தது, நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, திருமணம் செய்து கொண்டு வந்து எனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும், வீட்டுல கிச்சன்ல வந்து நல்ல சாப்பாடை செய்யறதுக்கும், வீட்டை கிளீன் பண்றதுக்கு வர்றது, நான் வந்து என்ன பண்ணல, திருமணம் செய்து கொண்டு வரல. அது நான் வேலைக்கு வச்சா ஆளே செய்வாங்க. அதுக்கு என் மனைவியா இருக்க தேவையில்லை. நான் இல்லாத போது நான் என்ன செய்யணும் அதை செய்யறதுக்கு நீ இருக்கணும். இதான் கிறிஸ்து. 2000 வருஷமா சூரியன் போனபடி சந்திரன் சூரியன் வேலையை செய்தா இல்லையா? ஆமென். உங்களுக்கு புரியல, செய்தி புரியல. சந்திரன் என்ன செய்யுது? சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்குது. சந்திரன் தான் சபையா இருக்குது, சூரியன் தான் யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி தெரியுமா இருக்கணும்? இதான் விஷயம், இதான் மிஸ்ட்ரி. ஒரு சூரியனும் சந்திரனுமா இருக்கணும். சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது, மனைவிக்கு சுய ஒளி கிடையாது இல்லையா? கணவனுடைய தாட்டே மனைவியுடைய தாட்டா இருக்கணும். கணவன் இல்லாத நேரத்துல கணவன் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ, எப்படி நடந்துகிறாரோ, அந்த வேலையை மனைவி செய்யணும். நான் என் மனைவி கிட்ட தான் சொன்னேன். இப்போ நான் பேசும்போது தான் சொல்லுவேன், இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன், இதெல்லாம் எல்லாரும் செய்வாங்க, அதுக்கு யார் தேவையில்லை, அதுக்கு நீ தேவையில்லைம்மா, அதுக்கு நீ தேவை கிடையாது. ஒரு இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது, நான் சாலமோன் தான் இதுதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாலமோன் இப்படிதான் பண்ணுவான். சாலமோன் இதெல்லாம் பங்கு கொள்ள மாட்டான், இப்படி எல்லாம் இருக்க மாட்டான், அவர் இப்படி இதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்றது யார் செய்யணும்? மனைவி செய்யணும். அதான் என்னுடைய பிரதிபலிப்பு. அப்போ கிறிஸ்து இன்னைக்கு இல்ல, உலகம் கிறிஸ்துவ பார்க்கல. கிறிஸ்துவ எங்க பாக்குது இப்போ? மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள. ஆமென். அதுதான் வந்து காரியம், இதுதான் காரியம். இந்த மிஸ்ட்ரி தான் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வல்லமை. விசுவாசத்தோட இதை கூட்டிக்கொள், வல்லமையை கூட்டிக்கொள். அவருக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமையை என்ன பண்ணிப்போம்? நம்ம என்ன பண்றோம்? ஷேர் பண்ணிக்கிறோம். சர்வ வல்லமையை ஷேர் பண்ணிக்கிறோம். இது பரிபூர்ணப்படும் போது நீங்கள் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அந்த பொசிஷனுக்கு நெக்ஸ்ட் போறோம். நான் எப்பவுமே சொல்றதுதான், எல்லாம் செய்யறதை செய்யும். மனைவின்றவங்க என்ன கிடையாது, வீட்டுல அநேக பேர் என்ன பண்றாங்க, குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கான இயந்திரமாவோ, தன்னுடைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இயந்திரமாவோ இல்லையா, தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு ஊர்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் அமைதியா வந்துருவாரு, வீட்டுல வந்து குதிப்பாரு. இவர் வீட்டுல என்ன பண்ணுவாரு? வீட்டுல வந்து குதிப்பாரு. இதுக்கு கிடையாது சகோதரா, இதுக்கு கிடையாது. எதுக்கு தெரியுங்களா? என்னுடைய சுவாபத்துடைய ரெப்ளிகேஷனா இருக்கணும் என் மனைவி. அதான் என்னங்க ஒத்திசைவு, அதுதான் ஒத்திசைவு, அதான் ஸ்வீட் இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் வந்து என்னங்க ஸ்வீட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஒத்த இசைவு. அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. என்ன சொன்னா, நீ மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து நீ என்ன பண்ண, பரிசுத்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமா கேளு. எனக்கு அது வரல, நான் என்ன பண்றேன், ஒருத்தரை மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்வேன், மன்னின்னு சொல்லி கத்த மாட்டேன், பரிசுத்த அபிஷேகத்தை அதிகமா கேளுமா. பரிசுத்தாவி அந்த வேலையை செய்யும். ஒருவேளை அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டது என்னங்க, கிறிஸ்துவனுக்குள்ள என்ன பண்ணுவார் அவரு? மன்னிப்பார். நீ மன்னிக்காத, நீ பரிசுத்தாவியை கேளு. பரிசுத்தாவிக்குள்ள தீர்க்கதரிசி சொல்றாரு, பரிசுத்தாவிக்குள்ள நாம கேட்கிற எல்லா சுதந்திரமும் அதுக்குள்ள இருக்குன்றார். மனைவிகளே, கணவர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மனைவி கணவன் வந்து வெளில போய் சம்பாதிச்சு வர இயந்திரம் கிடையாது. அதே போல மனைவி வந்து என்ன கிடையாதுங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையும், மாம்சரீத தேவைகளையும், அதே போல வீட்டு வேலை செய்யறதுக்கான இயந்திரமா இல்ல. நீங்க அது வேலைக்காரியை வச்சுட்டு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? வேலைக்காரிய
வச்சுட்டு போயிடலாம். வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது கிடையாது, அது கிடையாது. நான் என்னவா இருக்கிறனும், எனக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்கு சரீரமா நான் இருக்கிறேன், நான் என் மனைவி தலையா இருக்கிறேன். நான் இல்லாத போது என் ஸ்தானத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய வேலையை மனைவி செய்யணும். நான் சொல்றது அதான், எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். நான் இது செய்ய மாட்டேன். நான் தொடாதது என்ன பண்ணாது, தொடக்கூடாது. நான் தொடர்றத என்கிட்ட பர்மிஷனே கேட்க கூடாது. நான் சொல்லுவேன், நான் இதுக்கு என்ன பண்ணாத, என்கிட்ட பர்மிஷன் கேட்டினாவே இன்னும் எனக்குள்ள நீ என்ன இல்ல பாகமா இல்ல, என் முடிவு எனக்குள்ள நீ எடுக்கணும். கரெக்டா இதுதான் செய்வார் கணவன். நான் இல்லாத போது, நான் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது வேற. நான் இல்லாத போது இதுதான் என்னுடைய சிந்தை உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கணும். எனக்குள்ள இருக்கிற சிந்தை எங்க ஊற்றப்பட்டிருக்கணும்? தேவனுடைய சிந்தை சபைக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது போல ஒரு கணவனுடைய சிந்தை மனைவிக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொன்னா ஊற்றப்படுதல் அப்படின்னும் போது கணவன் அந்த சரீரத்தை தன்னுடைய பாகமா என்ன பண்ணுங்க, வேல்யூ பண்ணும். அப்ப இன்னைக்கு கணவர்கள் என்ன பண்றது இல்லைங்க, வேல்யூ பண்றது இல்ல. ஒண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏதோ போனா போதுன்னு கட்டின்னு வந்துட்டோம், ஏதோ போனா போதுன்னு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான காரியமாகவும் எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க இவங்க. பிள்ளைகள் பாத்துக்கோ திட்டுறது. அநேக நேரங்கள் நமக்கு கோவம் வருது, பாரு அவன் புத்தி பாரு, நீ சொல்லி கொடுத்தா கரெக்டா வந்திருக்குமா? தவறு, சரியில்லாத காரியம். நம்ம இன்னும் என்ன பண்ணலங்க, வார்த்தையை புரிந்து கொள்ளவே இல்லை. பவுல் சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் போய் வாட்சி பாருங்க. கணவன் மனைவிக்குரிய காரியத்தை எதோடு கூட பொறுத்துறாரு தெரியுமா? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை குறித்து பேசுகிறேன் என்றார். பவுல் பேச்சுலர் எப்படி இந்த மிஸ்டே பேச முடியும்? பவுல் பேச்சுலருங்க சொல்றாரு. நம்ம சொல்றோம், நம்ம அசால்ட்டா சொல்லிடுவோம் எப்படி இது அப்படின்னு சொல்லி. ஆனா பவுலுக்கு தெரியும் அது கிறிஸ்துவும் சபையில இருக்கிற அந்த ரகசியம் தான் பூமிக்குரிய கணவன் மனைவிக்குரிய பாகமா இருக்குது. எனக்கு இந்த அனுபவம் தேவையில்லை, அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்குது. அந்த அனுபவத்துடைய நெஜர், அது அடையாளம் தான், நிழலான காரியம் தான். இது நிழல். இது ஒரு கணவன் மனைவி, உண்மையான கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ, ரெண்டு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், விசுவாசமும் அன்புன்னு சொன்னாங்க. திருவதர் சொல்றார், இரட்டை சகோதரர். அங்க கணவன் மனைவியை போல அந்த பரிபூர்ண மனித வளர்ச்சியில, பரிபூர்ண விசுவாசத்துல. இங்க விசுவாசம்ன்றது மனைவியா இருக்கிறாங்க, அன்புன்றது கணவனா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்போ அன்பு விசுவாசம் ஒண்ணு என்ன பண்ணுதுங்க, திருமணம் செய்து கொண்டு அந்த இடத்துல பரிபூர்ணம் வெளிப்படும். அன்பின் விளைவா பரிபூர்ணம் வெளிப்படும். அதான் குழந்தைகளா இருக்கிறாங்க. சொல்ற விஷயம் பொறுத்துங்க உங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இல்லைங்க, அன்பே இல்ல, மனைவி மேல என்ன இல்லைங்க, அன்பே இல்ல. தீர்க்கதரிசி சொல்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாங்க சகோதரன். நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது, நானும் ரொம்ப பயங்கரம் அப்படிலாம் இல்ல. நானும் சில நேரங்களில் பலவீனங்கள், எங்க வாழ்க்கையில பலவீனம் ரொம்ப நான் நினைச்சுக்கிறேன். தீர்க்கதரிசி தெரியுமா, நீங்க ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின் போது எல்லாம் சாதாரணமா ஸ்டார்டிங்ல மேரேஜ் பண்ணிக்க போற யூத்துக்கு சொல்றேன் இந்த விஷயம், மேரேஜ் பண்ணவங்களுக்கு சொல்றேன். நான் தீர்க்கதரிசி செய்தியை சொல்றேன், என் வாழ்க்கையை சொல்ல வரல, நான் என் வாழ்க்கையை இதுலதான் அமைச்சு கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி, மேரேஜ் பண்ணும்போது எல்லாம் நல்லதா இருக்கும், எல்லாமே ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லதா இருக்கும், எல்லாம் நல்லா போகும். போக 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 ஒருவருல ஏமாற்றத்தை சந்திப்பீங்கன்றார். ஃபர்ஸ்ட் கரெக்டுங்களா? இந்த உலகத்துல அதுக்கு தப்புனா ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் அதுல மாட்டினவங்க தான். ஒருத்தர் என்ன ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணி எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறோம், நான் நினைச்ச மாதிரி அவர் இருப்பாரு, நான் நினைச்ச மாதிரி அந்த பெண் இருக்கும், அப்படிதான் மேரேஜ் பண்ணுவோம். தீர்க்கதரிசியா தான் சொல்றாரு. நீங்க மேரேஜ் பண்ணிக்கும் போது எல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லாதான் இருக்கும், அப்போ ரொம்ப அன்பு செலுத்துவீங்க, அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவீங்க, ஒரு கல்லு கீழே பட்டா கூட விடமாட்டோம், கரெக்ட் தான். ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றத்தை சந்திப்போம். குணாதிசயங்கள், வாழ்க்கையில நடைமுறைகள், பேச்சு, அறிவு, ஞானம், உலகத்தின் காரியங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறுபடும் போது ஏமாற்றத்தை ஒருத்தர் மாத்தி கணவன் மனைவி பார்த்து ஏமாற்றப்படுவார். நான் இப்படி நினைச்சேன் உன்ன அப்படி சொல்லி ஏமாற்றப்படுவார். சனியனை திட்டுவார். அப்பதான் அப்படியே போல கணவன் என்ன பண்ணுவாரு, மனைவி சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தேன், என் வீட்டுல அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஏமாற்றத்தை ஒருத்தர் சந்திப்பாங்க. இது எல்லாரோட வாழ்க்கையில நடக்கும். தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த பூமியில பர்ஃபெக்ட் கணவன் மனைவின்னு சொல்லி தேவன் ஜாயின் பண்றதுல அப்படி இல்ல. இங்க சோல்மேட் தானே தவிர பாடி மேட்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கணும் நல்லா, சோல்மேட்ஸ் புரியுதா உங்களுக்கு? சரீரம் ஒன்னா இருக்காது, ஆத்மா தான் ஒன்னா இருக்குது, அதுலதான் கனெக்ட் பண்ணும்.
ஒரு ஆணும் பெண் எதெல்லாம் கனெக்ட் ஆகணும்னு சொன்னா, ஆத்மாவில மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்ல ஒரு பெண்ணும் அனுபவம் உள்ள ஒரு ஆண் தான் திருமணம் செய்து கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என் டைம் மெசேஜ்ல மேரேஜ் பண்ண நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றேன் தெரியுமா? புதிய என் டைம் மெசேஜ்ல இருந்தா சரி, புதிய பிறப்பின் அனுபவம் இருக்குதா அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ற ஒரு ஆண் இருக்கிறான, மறுபடியும் பிறக்கிற ஒரு ஆண் இருக்கிறான், அவனை மேரேஜ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது ஏமாற்றங்கள் வரும்போது, திருதசி இந்த இடத்துல சொல்றாரு, ஏமாற்றங்கள் வரும்போது அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைன்ற. எப்ப தேவையா? ஏமாற்றங்கள் வரும்போது தான் நீ உன் மனைவிக்கும் மனைவி உனக்கும் அதிகமா தேவைப்படுறோம் இல்லைங்களா? அப்பதான் என்ன பண்ணணும்னு சொல்ற, அதிகமா நேசிக்கணும்ன்ற. அந்த அப்போ நான் ஆல்ரெடி சொல்றது, எப்பவுமே சொல்றது, நான் இந்த ECF ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வரும்போது சொல்றேன், நான் ஒரு நண்பனை என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சொல்லுவேன் அடிக்கடி, என் பலவீனத்தோட என்னை ஏற்றுக்கொள்ள என்பதுதான் எனக்கு வேணும். நான் பரிபூர்ணர் கிடையாது, நீங்க பரிபூர்ணர் கிடையாது. நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா உங்க பலவீனங்களோட ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்? என் பலவீனங்களோட என்னை ஏற்றுக்கொண்டார். எதுக்காக ஏற்றுக்கொண்டார்னா, எனக்குள்ள வித்து அவருடைய பாகமா இருக்கிறதுனால. நான் பலவீனம் தான். அத போல ஒரு நண்பனும் சரி எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் தெரியுமா? அந்த பலவீனத்தோட ஏற்றுக்கொள்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணி சொல்ல, பிடிக்காத விஷயம் வரும்போது பிரிஞ்சு போயிடுவோம். அப்ப சரியான விஷயத்த நம்ம பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். நம்மளோட தேவைகள் சரியான, நம்மளோட விஷன் கரெக்டா இல்ல. ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்றதாலும் சரி, ஒரு சபையிலும் இதே விஷயம். ஏன் பிரச்சனை? சபையில இதே பிரச்சனை. ஏன் பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் இப்ப சொன்ன விஷயம் தான். இவங்க விருப்பப்பட்டு ஒண்ணு வந்திருப்பான், ஒரு விஷயம் கோல் வச்சு என்ன பண்ணிருப்பான், ஒரு சபைக்கு வந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் நல்லா போவோம். மனைவி சபை என்ன இருக்குது, இவங்க மனைவியா இருக்கிறாங்க, அவங்க கணவனா இருக்குது சபை இல்லைங்களா? அதை நோக்கி வந்திருப்பாங்க. சபையை தெரிந்து கொள்வது கணவனை தெரிந்து கொள்வதற்கு சமன்றாரு தீர்க்கதரிசி. அப்ப கொஞ்ச நாள் வரும்போது என்ன பண்ணுங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றங்கள் சந்திப்பாங்க. அப்பதான் நாங்க டைவர்ஸ் நடக்கும். புரிச்சுங்களா உங்களுக்கு? அது இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஃபர்ஸ்ட் கோல் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வரும்போது நீங்க கரெக்டா டிக் போட்டே வாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கோல் என்ன? ஒரு மனைவியையும் சபையும் தெரிந்து கொள்றதுல ஃபர்ஸ்ட் கோல் என்னங்க? ஃபர்ஸ்ட் கோல் ஒரு சபையை தெரிந்து கொள்றதுல எதுக்காக நான் சபைக்கு வரேன்? தேவனுடைய வார்த்தைக்காக வரேன். அந்த இடத்துல என் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு எதுவா உருவாகும், பாடி சேஞ்சிங் கேட்ட வல்லது அங்க இருக்குதுன்னு சொல்லி நம்பி வரேன். அதான் ஃபர்ஸ்ட். அத கோலா செட் பண்ணி வந்தீங்க சொன்னா, மத்த பலவீனங்கள் இருக்கும் அந்த சபையில. மயிருக்கு இருக்காது, சேர் இருக்காது, சரியா பாட்டு இருக்காது, மத்த விஷயங்கள் இருக்காது. அதுதான் மத்த நம்ம பாக்குற பலவீனங்கள். அப்ப வரும்போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் பாட்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இன்னும் நம்ம அந்த சபையை நேசிப்போம், நம்முடைய கான்ட்ரிபியூஷனை உள்ள கொடுப்போம். அதே போலதான் ஒரு கணவன் மனைவியும் அதுதான் தீர்க்கதரிசி சொல்றார். இந்த காரியத்தை நான் சொல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய சுவாபம் அவன் என்ன வேணாலும் செய்யலாம், திருமணத்துல அவன் யாருன்னு தெரிஞ்சுன்றார். அவன் என்ன வேணாலும் பல்ட்டி போடலாம், என்ன வேணாலும் கத்தலாம், ஆனா அவன் மேரேஜ் பண்ணும்போது அவன் யாருன்னு தெரிஞ்சிடுது. ஏன்னா அவன் மேரேஜ் பண்றது எதை மேரேஜ் பண்றான்? தான் சுவாபத்தை தான் மேரேஜ் பண்றான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க மேரேஜ், நானும் மேரேஜ் பண்ணி நம்ம சுவாபத்தை தான் மேரேஜ் பண்ணிருக்கோம். நீங்க எதை விரும்புவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன பிரதர்? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது? பிரியாணி இல்லைங்களா? பிரியாணியுடைய சுவாபம் இருந்தாதான் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள சுவாபம் தான் அது. நம்ம 1000 வெளியில காரணங்கள் சொன்னாலுமே, எங்க தாத்தா சொல்லிட்டாரு, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, அக்செப்டன்ஸ் யார்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு? நம்ம கிட்ட தான் வெளிப்பட்டுச்சு. அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஏதோ இல்லாத ஒரு காரியத்தை நான் செலக்ட் பண்ணவே மாட்டேன். ஆனா வெளியில சொல்ற காரணம் தான் அவரு இவருன்னு சொல்ல காரணம் போடுறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய கலர் எங்க வெளுக்கும்? திருமணத்துல வெளுத்துரும். அவன் கலர் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் எப்பேற்பட்டவன் திருமணத்துல வெளுத்துருன்றார். அவனோட சுவாபம் தான் அது. அவனுக்குள்ள குணாதிசயம் தான் அந்த மனைவின்றவள். புரிச்சுங்களா? அதனால சகோதரி, அப்போ நான் எங்கேயோ போயிடுச்சு பாருங்க, சபை குடும்பம் இதுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எதை ஷேர் பண்ணணும், மனைவி எதை ஷேர் பண்ணணும்னு சொன்னா, கணவனுக்குள்ள குணாதிசயங்களை ஷேர் பண்ணணும். அதே போல சரி அந்த இன்டெக்ட் வாங்கி கொள்ளணும், வல்லமையை வாங்கி கொள்ளணும். விசுவாசி இருக்கிறீங்களா? அப்ப இதான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக நம்ம இந்த காரியத்தை செய்யறோம்? திரும்ப பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்குள்ள நம்ம வந்துடலாம். சின்ன ஒரே ஒரு ரீகால் மட்டும் பாத்துறேன். இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி எதுக்காக போடப்பட்டுச்சு? எதுக்கு இந்த காலத்தை கொடுக்கப்பட்டுச்சு? தலைக்கல் வர்றதுக்கு முன்பதாக இது ஸ்ட்ரக்சர் பண்ணப்படணும்.
ஒரு தனிப்பட்ட மனுஷனா எடுத்துக்கொள்ளப்படுதல் இதுலதான் இருக்குது. இந்த டைனாமிக்ஸ் சொன்னா மெக்கானிக்ஸ் ரெடி ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபெய்த் கீழே என்ன இருக்குன்னு சொன்னா ரெவலேஷன் ஆகிய பரிசுத்தாவி முக்கியம். புதிய பிறப்பின் அனுபவம், அதான் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்கு. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் ஒரு பிளாக்ஸையும் இணைக்குது, அதான் சாந்து. அப்ப இங்க இருக்கிற பரிசுத்தாவி என்ன அப்படின்னு சொன்னா அதான் புத்திர சுவீகாரம், பரிசுத்தாவின் முத்திரை. இந்த பரிசுத்தாவின் முத்திரை வரும்போது தான் அது மேல யாரும் உட்காருது, தலைக்கல் உட்காருவார். இல்லைன்னு சொன்னா தலைக்கல் இல்ல. அப்போ ஃபெய்த் ஃபர்ஸ்ட், ஃபெய்த்துக்கு மேல எதை கொண்டு வரும்? ஃபெய்த் எதை கொண்டு வரும்? வல்லமையை கொண்டு வரும். வல்லமை கொண்டு வரும். இந்த வல்லமை யாருடைய வல்லமை? தேவனுடைய சர்வ வல்லமையுடைய பார்ஷியல். அவருக்குள்ள நம்ம பார்ட்டேக்கரா மாறுறோம். பார்ட்டேக்கர்னா பாகஸ்தரா மாறுறோம், பாகதாரிகளா மாறுறோம். அப்ப அது இல்லைன்னு சொன்னா தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்னா சொல்ல முடியாது. தேவனுடைய வல்லமை சபையில இல்லைன்னு சொன்னா உண்மையாவே இங்க சபையில தேவன் இருக்காரான்னு சொல்லவே முடியாது. நம்ம திருப்தி பண்ணிக்கலாம். நல்ல செய்தி இருக்கு பிரதர், வெயிட் இருக்கு, டெம்பரேச்சர், இது சரியான லைன்ல சர்ச் போகுது, சரியான லைன்ல ஒரு தனிப்பட்ட மனுஷன் போறான்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த சபையை நம்ம எதுல கட்டப்படணும்? வல்லமையில. அதுக்கப்புறம் எதை கட்டப்படுது? அடுத்தது நாலேஜ்ல கட்டப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? பேசப்பட்ட காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்மள ஜெபிக்கலாம். நான் நேரத்தை இன்னைக்கு ரொம்ப எடுத்துக்கொண்டேன். முக்கியமா பேச வேண்டிய காரியங்கள் அநேகம் இருந்ததுனால எடுத்துக்கொண்ட எல்லா கண்களும் மூடலாம்.